அனைவருக்கும் வணக்கம். நான் சுகுணாதேவி, ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் அக்ஷய வாஸ்து நிபுணர், கோவையிலிருந்து. இந்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த பொதுவுடை மூர்த்தி ஐயாவின் ஆசியுடன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அக்ஷய ராசின்னா என்னன்னு தாங்க பார்க்க போறோம். அது என்ன அக்ஷய ராசி? இப்போ உங்களுக்கு பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க இல்லைங்களா? உதாரணத்திற்கு நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா சிம்ம ராசி. ஸோ நீங்கள் எந்த வயசானாலும், உங்களுக்கு 20 வயதானாலும் சரி, 30 வயதானாலும் சரி, 40, 50, 60 என்ன வயதானாலும் சரி, நீங்கள் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசின்னு தான் சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் அது கிடையாதுங்க. ராசி வளரும். இதுதாங்க அக்ஷய ராசியோட கான்செப்டே. இப்போ மகம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கும்போது கேது திசையில் பிறந்திருக்கீங்க, சிம்ம ராசி பிறக்கும் பொழுது. அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக கேது திசை தான் நடக்குதுங்களா? யோசிச்சு பாருங்க. கேது திசை ஒரு முடிவுக்கு வரும்ல. கேது திசை பொதுவாக 7 வருட காலம் இயங்கும். அதுக்கப்புறம் அடுத்தது உங்களுக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்கும். சுக்கிர திசை எதுலேருந்து நடத்தும் அப்படிங்கும் பொழுது பூர நட்சத்திரத்துலேருந்து தான் நடத்தும். அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் மகம் நட்சத்திரம் கிடையாது, நீங்கள் பூர நட்சத்திரம். அப்படிங்கும் பொழுது அடுத்த திசை ஆரம்பிக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் எதிலிருந்து திசை நடத்துதோ அதுதாங்க உங்கள் நட்சத்திரம். அதுதான் அக்ஷய நட்சத்திரம், அக்ஷய ராசி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ சுக்கிர திசை உங்களுக்கு 20 வருட காலம் இயங்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சூரிய திசை ஆரம்பிக்கும். சூரிய திசை உங்களுக்கு உத்திர நட்சத்திரத்துலேருந்து தான் நடத்தும். அதில் சிம்ம ராசியில் உங்களுக்கு உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திரம் 2, 3, 4 கன்னி ராசிக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு உத்திரம் 2ல் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் கன்னி ராசியிலேருந்து தான் உங்களுக்கு திசை நடத்தும் சூரிய திசை. சூரிய திசை பொதுவாக 6 வருஷ காலம்ங்க. 6 வருஷ காலம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு உத்திரம் 1ங்கும் பொழுது 1.5 வருஷ காலம் மட்டும்தான் உங்களுக்கு சிம்ம ராசியில் திசை நடத்தும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் உங்களுக்கு 4.5 வருட காலம் உங்களுக்கு கண்டிப்பாக கன்னி ராசியிலேருந்து தான் உங்களுக்கு திசை நடத்தும். ஸோ உங்களுக்கு கன்னி ராசி தான். அதுக்கு அடுத்த வர சந்திர திசை 10 வருட காலம் இயங்கும். 10 வருட காலமும் உங்களுக்கு கன்னி ராசி தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நான் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? என்ன திசை நடக்குதோ இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு குரு பலன் வருது, உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குதா, இப்போ எனக்கு என்ன திசை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் பாரம்பரியத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன திசை சார் போகுது அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு திசை அப்படிங்கும் பொழுது அந்தந்த கட்டத்துக்கு மாறும் பொழுது கண்டிப்பாக ராசியும் மாறும். அதுதான் அக்ஷய ராசி. ஸோ உங்களோட அக்ஷய ராசி என்ன, இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்கிற திசை என்ன, அந்த திசை எந்த நட்சத்திரத்துலேருந்து நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? கூகுள் ஆப்பில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஆப் இருக்குங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கு கீழே ஏஆர்பி அப்படின்னு இருக்குங்க. ஸோ ஏஆர்பி அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நடந்துட்டுருக்கிற அந்த அக்ஷய ராசி என்ன, அந்த அக்ஷய நட்சத்திரம் எதுலேருந்து திசை நடத்துது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.